ஓவியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு 24 மணி நேரம் நம்ம எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வச்ச விஜய் டிவி கடைசியில் அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க. கமல்ஹாசன் கூட பேசின ஓவியா இயல்பாக பேசலை அப்படிங்கிறது தெரியுது. பல விஷயங்களை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு முடிவெடுத்த ஓவியானால் விஜய் டிவிக்கு நிறைய ப்ரெஷருங்க. இது முழுக்க ஓவியாவோட டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயில் கால் என்ட்ரியில் திருப்பி ஓவியா உள்ளே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்பே வராங்க மாதிரி தெரியுது. மேபி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் இதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படா யாரா வெளியே போவா அவங்கள கட்டி பிடிக்கலான்னு ரெடியாக காத்திருந்த ஸ்னேகன் கடைசி வரைக்கும் ஓவியா கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் ரைஸாவை பிடிச்சி அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, ஜூலி இவளை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஸ்னேகனோட எபிசோடு. இதை பார்த்த பல செலிப்ரிட்டிஸில் ஒருத்தர் தான் டான்ஸர் சதீஷ். இவர் அவரை செம்மையாக கலாய்ச்சிருக்காரு. இனிமேட்டு யாரை வேணாலும் போய் கட்டி பிடிங்க, இந்த உலகமும் ஒன்றும் உங்களுக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ஆரோவுக்கும் ஓவியாவுக்கும் உள்ள கிஸ் கான்ட்ரவர்சி இன்னும் வெளியில் வராமல் இருக்குது. அது தெரிய வரும் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கணேஷை பொறுத்த வரைக்கும் தனக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா முட்டை கிடைக்குங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாரு. லீக்டு நியூஸ் படி பார்த்திங்கன்னா ஜூலி தான் எலிமினேட் ஆக போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்குது. இதற்கிடையில் ஸ்ரீபிரியா அவங்க ரைஸா இன்னைக்கு பேசின பிக் பாஸ் கமல்ஹாசன் கிட்ட பேசினதை பார்த்துட்டு பாராட்டியிருக்காங்க. ஓவியா ஆர்மி இனிமேட்டுக்கு யாரை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியலைங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற கண்டென்ட்ஸில் யாரை சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் என்றைக்கும் ஓவியாவுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். RLE, show them what you got.